வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும். அந்த வகையில் விரைவாக இயற்கையாக கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிக்கோங்க தோழி. கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். சில பல ப்ராப்ளம்ஸ்னால் என்னால் கண்டினியூஸாக கொஞ்சம் நாளாக வீடியோ கொடுக்க முடியல. இனிமேல் வீடியோஸ் கரெக்டாக வரும். இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் முடிந்து 1 வருடம் ஆகியும் கர்ப்பம் தரிக்க முடியல. எல்லாமே நார்மலாக இருக்குது. பிசிஓடி ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை. ஹஸ்பண்டுக்கும் செமன் கவுண்ட் கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் கர்ப்பம் தரிக்க முடியல அப்படின்னக்கூடியவங்க இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். இதிலே கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே உங்களுக்கு அதிகமாகும். 1 மாதம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே நிச்சயமாக வித்தியாசம் தெரியும். குழந்தை இல்லாத தம்பதிகள் செய்யக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒரு தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சத்தை நம்ம அனுபவிக்காமல் போகிறது தான். அதில் முக்கியமாக காலையில் வெயிலில் நம்ம நடக்கும் பொழுது நமக்கு தேவையான நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, சூரிய வெளிச்சத்தில் இருந்தோம்னா நமக்கு விட்டமின் டி கிடைக்கும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனால் விட்டமின் டி மட்டும் கிடையாது, பெண்களுடைய ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது எந்த நேரத்தில் எந்த ஹார்மோன் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பிரெயின் கரெக்டாக அந்த வேலையை செய்கிறதுக்கான தேவையான அனைத்துமே இந்த சூரிய வெளியிலேருந்து நமக்கு கிடச்சிடும். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நாளாக பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னக்கூடியவங்க ரெகுலராக காலையில் ஒரு 7 மணி போல் அந்த சன்லைட்டில் நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் வாக்கிங் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை 1/2 அன் ஹவர் நீங்கள் அப்படியே அந்த சூரிய வெளிச்சம் உங்கள் மேலே படுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, எந்த மெடிசன்ஸும் இல்லாமல் உங்களால் அந்த பிசிஓடியை க்யூர் பண்ண முடியும். இதை ரிசர்ச்லேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க ரீசெண்டாக. அந்த அளவுக்கு ரொம்பவே பலன் கொடுக்கக்கூடியது. இது கர்ப்பம் அடைகிறவங்க மட்டும் கிடையாது, நார்மலாகவே எல்லாருமே சூரிய வெளிச்சத்தில் ஒரு முறையாச்சும், அதாவது காலையில் ஒரு முறையாச்சும் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். ஒரு முறையாச்சும் சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படுற மாதிரி பார்த்துக்கணும். இது ரெகுலராக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் நம்மளுடைய மைண்டை புத்துணர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடிய 4 ஹார்மோன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக சுரக்க ஆரம்பிக்கும். நிறைய டைமில் நம்ம டல்லாக இருக்கிறது, எப்போவுமே டயர்டாக ஃபீல் பண்ணுறது, என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் நமக்கு தோன்றதுக்கு காரணமே இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் நமக்கு சுரக்காமல் போகிறதுனால தான். இதனாலேயே மன உளைச்சல் அதிகமாகும். மன உளைச்சல் அதிகமாச்சு அப்படின்னா ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பிசிஓடி பிரச்சனை, குழந்தையின்மை, இது எல்லாமே நமக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் காலையில் ஒரு 1/2 மணி நேரமாவது சூரிய வெளிச்சத்தில் இருக்க பாருங்கள். இது என்ன சூரிய வெளிச்சத்தில் இருந்தால் குழந்தை பிறக்குமா, என்ன பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம். நம்மளுடைய தோழிகளை எவ்வளவோ பேர் இந்த மாதிரியான சின்ன சின்ன முயற்சிகள் செய்து, அதிலே முக்கியமாக இந்த சன்லைட்டில் வாக்கிங் பண்ணுறது நிறைய பேருக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு ப்ரெக்னென்சியில். அதிலே முக்கியமாக ஒரு தோழி சொல்லியிருந்தாங்க, காலையில் மொட்டை மாடியில் காலையில் அந்த இயர்லி மார்னிங் வரக்கூடிய அந்த சன்லைட்டில் அந்த தோழி பட்டர்ஃப்ளை போஸும் அதே போல் சூரிய நமஸ்காரமும் செஞ்சுருக்காங்க. 20லிருந்து 30 நிமிடங்கள் வாக்கிங் செஞ்சுருக்குறாங்க. வாழ்க்கை முறை மாற்றம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. எந்த மெடிசன்ஸும் இல்லாமல் இந்த ஒரு முயற்சியிலே அவங்க கர்ப்பமும் தங்கியிருக்காங்க. ஆல்ரெடி நான் அதுக்காக ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அந்த அளவுக்கு ரொம்ப நாளாக கர்ப்பம் தரிக்கல, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னக்கூடியவங்க இந்த விஷயத்தை தயங்காமல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிச்சயமாக கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகும். உங்களுக்கே மைண்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ரொம்ப லேசியாக இருந்த அந்த லைஃப்லேருந்து வெளியே ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி. அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி.